Hello all, welcome to ARAM'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். First as usual list of topics பார்க்கலாம். ஏன் அந்த டாபிக் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் குள்ள போய் டீடைலா பேசலாம். So first Hurricane Milton. Hurricane Milton has made landfall in near Florida, USA. and சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about this Hurricane Milton. ஓகேங்களா? அதுக்கப்புறம் Aurora Australis. லேல ஸ்கைஸ்ல வந்து அரோரா போரியாலிஸ் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட். அதுக்கப்புறம் வாட்டர் செஸ்னட்டோட ஹார்வெஸ்ட் வந்து உலர் லேக்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் வாட்டர் செஸ்னட். அதுக்கப்புறம் தெங்கனா ஜெயமங்கலி இஸ் அ நியூ ஸ்பீசஸ் ஆஃப் ஸ்பைடர் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. இது வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட். அதுக்கப்புறம் ஹேபர்-போஷ் ப்ராசஸ். மில்லியன் டென்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் வந்து அட்மாஸ்பியர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபெர்டிலைசரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் மூலியமான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹரிகேன் மில்டன். இது வந்து இப்போ என்ன பண்ணிருக்குன்னா இட் ட்ரிகர்ட் ரொம்ப பெரிய ரெயின்ஃபால் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், ஸ்டார்ம் சர்ஜஸ், ஓகேங்களா, அண்ட் டார்னிடோஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹரிகேன் ட்ரிகர் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஹெவி ரெயின்ஃபால், ஸ்டார்ம் சர்ஜஸ் அண்ட் திஸ் டார்னிடோஸ் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், ஓகேங்களா, இதெல்லாமே இந்த ஹரிகேன் ட்ரிகர் பண்ணிருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜியோகிராஃபி வீடியோஸ்ல ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னா என்னென்ன ரீஜியன்ஸ்ல வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு என்னென்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல் தட் ஃபினாமினா திங்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். எப்படி வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் இன்டென்சிஃபையிங் திஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால இங்க ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பத்தி நான் எதுவுமே பேசல. ஸ்பெசிஃபிக்கா இதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நான் பேச போறேன். ஓகேங்களா, ஹரிகேன் மில்டன் இப்போ என்ன இருக்குன்னா 12 hour டியூரேஷன்லயே ஓகேங்களா கேட்டகரி 1 ஸ்டார்ம் வந்து கேட்டகரி 5 ஸ்டார்ம்க்கு மாறி இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா என்னன்னா கேட்டகரி 1 ஸ்டார்ம்ல வந்து they'll be bringing winds of 120 to 150 km/h speed. ஓகேங்களா, கேட்டகரி 1ல வந்து 120 to 150 km/h speed winds வந்து they'll be bringing. கேட்டகரி 5 ஸ்டார்ம் வந்து they'll bring up to 250 km/h speed winds. ஓகேங்களா, ஸோ 12 hour டியூரேஷன்லயே இந்த ஹரிகேன் மில்டன் வந்து கேட்டகரி 1 ஸ்டார்ம் வந்து கேட்டகரி 5 ஸ்டார்மா மாறி இருக்கு. ஸோ இவ்வளோ இன்டென்சிஃபை ஆகி ஃபியர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஏன் இவ்வளோ இன்டென்சிஃபை ஆயிருக்குன்னா ஏன் இப்படி அட்லாண்டிக் ஓஷன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹரிகேனா மாறி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா, கிரேட்டர் தேன் 31 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த இருக்கு. ஸோ ஹை சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் த மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம லேக் ஆஃப் விண்ட்ஷியர். ஓகேங்களா, இது இல்லைன்னா உங்களுக்கு இன்டென்சிஃபிகேஷன் வந்து இட் வில் பி மோர். ஓகேங்களா, இந்த விண்ட் ஷியர் வந்து இல்லை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ஹை ஹியூமிடிட்டி. ஓகேங்களா, திஸ் இஸ் ஆல்சோ த ரீசன். இங்க ஹை ஹியூமிடிட்டி பார்க்கும்போது யூ ஷுட் பி ரிமெம்பரிங் எ ஃபேக்ட். ஓகேங்களா, அட்மாஸ்பியர் வந்து ஃபார் எவ்ரி 1 degree Celsius ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஓகேங்களா அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் வந்து 7% ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா, ஸோ இட் வில் அப்சர்வ் 7% மோர் அட்மாஸ்பியர் வில் அப்சர்வ் 7% மோர் மாய்ஸ்சர் ஃபார் எவ்ரி 1 degree Celsius ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இந்த ஃபேக்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால இது வந்து ரொம்பவே இன்டென்சிஃபை ஆயிருக்கு. ஓகேங்களா, greater high sea surface temperature mainly in that western Gulf of Mexico region. ஓகேங்களா, and lack of wind shear and high humidity நால இது வந்து ரொம்ப இன்டென்சிஃபை ஆகி ஃபியர்ஸா மாறி இருக்கு. ஓகேங்களா, so know all these details. அதுக்கப்புறம் அரோரா போரியாலிஸ். அரோராஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அரோராஸ்னா ஸ்கைல வந்து நம்ம நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் லைட் வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, அந்த நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் த லைட் இந்த ஸ்கை தான் நம்ம என்ன சொல்றோம் அரோராஸ் சொல்றோம். ஓகேங்களா, அது வந்து நம்ம நார்த் போல் கிட்ட நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல நார்த் போல் கிட்ட பார்த்தோம்னா we are calling that as Aurora Borealis. ஓகேங்களா, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இது விட்னஸ் பண்ணும்போது we are calling it as Aurora Borealis. அதே நம்ம when we witness that in the southern hemisphere we are calling that as Aurora Australis.
ஓகே ஓகேங்களா? ஓகே, இப்போ அரோராஸ் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் லைட் இன் த ஸ்கை வந்து why is that happening and நீங்க பாத்தீங்கன்னா it is due to the interaction between Earth's magnetic field and the charged particles from the sun. ஓகேங்களா? இப்போ சன் வந்து வர அந்த சோலார் விண்ட்ல இருக்கிற அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் லைட் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுக்குள்ள டீடைல்ஸ்ல நம்ம போனோம்னா பேசிக்கலி திஸ் மேக்னெட்டோஸ்பியர் ஆஃப் த எர்த் இஸ் பீயிங் டிஸ்டர்ப்டு பை த சோலார் விங்ஸ். ஓகேங்களா? திஸ் சோலார் விங்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் த மேக்னெட்டோஸ்பியர். அது எப்படின்னா இப்போ நார்மலா எர்த்துக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா, இந்த சோலார் விண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஷீல்டா ஆக்ட் பண்ணி நிறைய சோலார் விண்ட்ஸ்னு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனாலும் சம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வில் பெனட்ரேட் அண்ட் ரீச் த அப்பர் அட்மாஸ்பியர். ஓகேங்களா? அங்க அப்பர் அட்மாஸ்பியர் ரீச் ஆகும்போது இட் வில் இன்டராக்ட் வித் வேரியஸ் கேசஸ் பிரசன்ட் இன் த அப்பர் அட்மாஸ்பியர் அண்ட் தென் இட் வில் பி ரிசல்டிங் இன் த flashes of lights. ஓகேங்களா? சோ அப்படிதான் this phenomena is happening. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சன்னோட சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இது இன்ட்ராக்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினாமினா நடக்கிறதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலார் விண்டு வரும்போது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி டிஃப்ளெக்டிங் most of that. ஆனால் சம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வில் பெனட்ரேட் அண்ட் வில் கோ டீப்பர். அங்கே அப்பர் அட்மாஸ்பியருக்கு போகும்போது அங்கே இருக்கிற கேஸஸ்க்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது ஃபிளாஷஸ் ஆஃப் லைட் வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம அரோராஸா பார்க்க முடியுது, அந்த நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் லைட்டா பார்க்க முடியுது. ஓகேங்களா? இந்த ஃபினாமினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் செஸ்ட்நட்ஸ். வாட்டர் செஸ்ட்நட் வந்து பேசிக்கலி இட் இஸ் அன் அக்வாட்டிக் வெஜிடபிள். ஓகேங்களா? அக்வாட்டிக் வெஜிடபிள் அண்ட் மோஸ்ட்லி ஹார்வெஸ்டட் இன் உலார் லேக். ஓகே, அண்ட் இட் இஸ் நேட்டிவ் டு ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? அண்ட் ஹார்வெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு லேட் அக்டோபர். ஓகே, அண்ட் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி டெக்ஸ்சர் அண்ட் லைட்லி ஸ்வீட் டேஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இதோட வந்து இது வந்து நீங்க சூப்பர் ஃபுட்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சூப்பர் ஃபுட்னு சொல்லி இது வந்து சொல்றாங்க. why is it சூப்பர் ஃபுட்னா it is நான் ஸ்டார்ச்சி அண்ட் ஜீரோ ஃபேட் அக்வாட்டிக் வெஜிடபிள். ஓகேங்களா? நான் ஸ்டார்ச்சி ஜீரோ ஃபேட். அண்ட் இந்த நான் ஸ்டார்ச்சி ஜீரோ ஃபேட் மட்டும் இல்லாமல் விட்டமின் B6, காப்பர், ஃபைபர், மேங்கனீஸ் இது எல்லாமே இட் இஸ் ஹேவிங் ஆல் தோஸ் குவான்டிட்டிஸ் இன் ரிச் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் செஸ்ட்நட்டோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன்ஸ் வந்து நிறைய இருக்கா. ஸோ அங்கே போய் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஜுரிஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால ஸ்பெஷலைஸ்டு வுட்னு வந்து அவங்க ஃபுட்வேர் ரெடி பண்ணி போய் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் க்ரோன் இன் மார்ஷி என்வாயர்மெண்ட்ஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So water chestnut, you should be knowing that it is an aquatic vegetable and native to Asia and Africa, harvested in Ular Lake, and harvest season pathina August to late October. Crispy taste, light, sweet, and it grows in marshy environment and it is rich in fibrous content and manganese, copper, fiber, and it is a dietary food and idu vandu non starchy and zero fat aquatic vegetable. ஓகேங்களா? இன்னொன்று வந்து தெங்கனா ஜெயமங்கலி. இட் இஸ் அ கிரவுண்ட் டுவெல்லிங் ஸ்பைடர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வாட் யூ ஷுட் பி ரிமெம்பரிங் ஹியர் இஸ் இட் இஸ் ஆடட் ஆஸ் அ நியூ ஸ்பீசஸ், நியூ ஜீனஸ் ஆஃப் தெங்கனா ஜம்பிங் ஸ்பைடர்ஸ். ஓகேங்களா? தெங்கனா ஜம்பிங் ஸ்பைடர்ஸ்ல நியூ ஸ்பீசிஸா நியூ ஜீனஸா இது வந்து தெங்கனா ஜெயமங்கலின்னு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் இங்க வந்து ஓக்குலர் ரீஜன், இந்த ஐ அண்ட் சரௌண்டிங் ரீஜன் ஃபுல்லாமே ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும் யூனிஃபார்மா. ஓகேங்களா? பேல் ஹேர்ஸ் இருக்கும் அண்ட் அங்கங்க பேச்சஸ் இருக்கும், பால்டு பேச்சஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் இது வந்து இட் இஸ் தேர். ஓகேங்களா? இந்த ஜெயமங்கலி இந்த பேர் வந்து இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஜெயமங்கலி ரிவர். ஓகேங்களா? இந்த ஜெயமங்கலி ரிவர் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் a merger of two
its two tributaries which are Jaya and Mangala. ஓகேங்களா, அதோட மெர்ஜ் ஆகி ஜெயமங்கலியா மாறி இருக்கு. ஓகேங்களா, இன் கர்நாடகா. இந்த ஜெயமங்கலி போய் உத்தர பினாக்கினி ரிவர் கிட்ட ஜாயின் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த எட் சங்கமேஸ்வர் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, ஜாயின் ஆகி இட் இஸ் ட்ரைனிங் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, ஸோ அந்த ரிவர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஜெயமங்கலி ரிவர். அந்த ஜெயமங்கலி ரிவர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மர்ஜர் ஆஃப் டூ ட்ரிபியூட்டரிஸ் ஜெயா அண்ட் மங்களா. ஓகேங்களா, இந்த ஜெயமங்கலி ரிவர் போய் உத்தர பினாக்கினி ரிவர் கிட்ட ஜாயின் ஆயிட்டு இருக்கு. எங்க? சங்கமேஸ்வரர் எட் ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் போய் பே ஆஃப் பெங்கால்ல ட்ரைன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் இந்த ஜெயா அண்ட் மங்களா ரிவர்ஸ் வந்து மெர்ஜ் ஆகி ஜெயமங்கலி ரிவரா ஃபார்ம் ஆகுறது வந்து கர்நாடகால. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேபர் புஷ் ப்ராசஸ். இங்க வந்து நைட்ரோஜன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் வந்து மில்லியன் டர்ன்ஸா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபெர்டிலைசரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுது இன் அ வெரி சீப் அண்ட் பெஸ்ட் வே. ஓகேங்களா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்புலேஷன் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி நம்மளுக்கு டிகிரேடேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அக்ரிகல்ச்சர் சாயிலுக்கு வந்து நைட்ரோஜன் வந்து நம்ம நிறைய வெளில கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நைட்ரோஜன், இந்த நைட்ரஸ், இந்த அம்மோனியா, இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மூலியமா நம்மளுக்கு அந்த சப்ளை கொடுத்தாதான் பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி இது பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம சீப் வேல அட்மாஸ்பியர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இந்த ப்ராசஸ்ல. ஓகேங்களா, ஸோ நைட்ரோஜன் ஃப்ரம் ஏர், ஹைட்ரோஜன் ஃப்ரம் நேச்சுரல் கேஸ், இதை 1:3 வால்யூம்ல மிக்ஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் 200 அட்மாஸ்பியர்ஸ் 400 to 450 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல அயன் வந்து கெட்டலிஸ்டா இருக்கும் போது உங்களுக்கு அம்மோனியா, லிக்விட் அம்மோனியா வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த அம்மோனியா ஃபெர்டிலைசரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ in Haber-Bosch process, we are taking nitrogen from the atmosphere using iron as a catalyst, and at high pressure and high temperature, we are able to produce liquid ammonia and we are able to use that as fertilizer. Okay, so now let us go for a quick revision. So Hurricane Milton வந்து 12 ஹவர்ஸ்லயே கேட்டகரி 1 ஸ்டார்ம் வந்து கேட்டகரி 5 ஸ்டார்ம் ஃபியர்ஸா மாறி இருக்கு. அப்படின்னா கேட்டகரி 1 ஸ்டார்ம் வந்து 120 to 150 km/h winds வந்து they'll be bringing. கேட்டகரி 5 வந்து 252 km/h winds வந்து they'll be bringing. ஸோ இந்த மாதிரி இன்டென்சிஃபிகேஷன் நடந்திருக்கு within a short span of time. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் ரீஜியன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹூரிகேனா இது வந்து பார்த்திருக்கோம். why is that சொல்லி பார்த்தீங்கன்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருந்திருக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ரீஜியன்ல. ஸோ அரவுண்ட் greater than 31 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விண்ட் ஷியர் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி ரொம்ப ஹையா இருந்திருக்கு. இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டட் டு த இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ஹரிகேன். ஓகேங்களா, அதனால ஹை ரெயின்ஃபால், ஸ்டார்ம் சர்ஜஸ், ஸ்ட்ராங் விண்ட்ஸ், டார்னடோஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அரோரா போரியாலிஸ். அரோரானா என்னன்னா இந்த மாதிரி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சோலார் இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த சன் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கைல நேச்சுரல் டிஸ்பிளே ஆஃப் லைட் வந்து பார்க்க முடியுது. அதுதான் என்ன சொல்றாங்க, அரோராஸ் சொல்றாங்க. அது நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விட்னஸ் பண்ணா அரோரா போரியாலிஸ் சொல்றாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விட்னஸ் பண்ணா அரோரா ஆஸ்ட்ராலிஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் செஸ்ட்நட் வந்து இட் இஸ் அன் அக்வாட்டிக் வெஜிடபிள். இது வந்து it is harvested in Uller Lake and it is native to Asia and Africa. அதோட ஹார்வெஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டு லேட் அக்டோபர். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்பி டெக்ஸ்சரா இருக்கா, லைட் ஸ்வீட்டா இருக்கா. அதுக்கப்புறம் இட் இஸ் க்ரோன் இன் மார்ஷி என்வாயர்மெண்ட் அண்ட் இது வந்து ஒரு டயட்டரி ஃபுட். ஓகேங்களா, நான் ஸ்டார்ச்சி, 0 ஃபேட் ஃபுட் தான் இது. அண்ட் ஃபைப்ரஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் மேங்கனீஸ், காப்பர், விட்டமின் B6 இது எல்லாமே இதுல நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டெங்கன்னா ஜெயமங்கலி. இது வந்து இட் இஸ் a species of it is a new spider species and it is a ground dwelling spider. It is now added as a new genus of டெங்கனா ஜம்பிங் ஸ்பைடர்ஸ். ஓகேங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் ஹேர்ஸ், பேல் ஹேர்ஸ் இந்த ஆக்யூலர் ரீஜியன்ல, அப்படின்னா இந்த ஐ அண்ட் சரௌண்டிங் ரீஜியன்ல நம்ம பார்க்க முடியுது. அண்ட் பால்டு பேச்சஸும் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஜெயமங்கலி இஸ் நேம்ட் ஆஃப்டர் ரிவர் ஜெயமங்கலி. ஓகேங்களா, அந்த ஜெயமங்கலி வந்து ஜெயா அண்ட் மங்களா ரிவர் டிபியூட்டரிஸ் வந்து மெர்ஜாய் ஜெயமங்கலியா கர்நாடகால ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து போய் எங்க உத்தர பினாக்கினி ரிவருக்கு ஜாயின் பண்றாங்க அட் சங்கமேஸ்வர் இன் ஆந்திர பிரதேஷ்.
அங்க வந்து they are draining into Bay of Bengal. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹேவர் போஷ் ப்ராசஸ். இது வந்து அட்மாஸ்பியர் அந்த நைட்ரோஜன் அப்சர்வ் பண்ணி ஹைட்ரோஜனோட ரியாக்ட் பண்ணி அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் யூசிங் அயனஸ் கெட்டலிஸ்ட் உங்களுக்கு வந்து லிக்விட் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் தேவை நிறைய இருக்கு. இந்த நைட்ரோஜன் சப்ளை நம்ம நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக தேவைன்னு சொல்லும் போது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் வேல ப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் குட். ஸோ சீப்பா நம்ம இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, so aspirants, that's all for today. Please make a good notes out of all these topics. Keep revising it. Okay, do well. Thank you. Have a nice day. All the very best.